இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி பாபா நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். அஸ் யூஸ்வல் நம்பர் 1 2 3ல் நீங்கள் எனி ஒன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி டீப் பிரெத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு ஒரு 11 டைம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான நம்பர் பைலுக்கு வந்து நீங்கள் போங்க. ஓகே, இப்போ நம்ம நம்பர் 1 பார்க்கலாம். பைல் 1 நினச்சவங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 1 பைல் 1 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 1 நினச்சவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கார், வாரி வழங்குறாருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு. பாபா வந்து உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்குறாரு, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்து எப்பயும் வந்து நான் வந்து பூர்த்தி செய்வேன் அப்படின்றாரு. அதாவது உங்கள் தட்டில் வந்து உங்கள் பாத்திரத்தில் வந்து ஒரு சாப்பாடு குறையாமல், ஒரு பணம் குறையாமல், உங்களுக்கான ஒரு அடிப்படை தேவைகள் என்னவோ, உங்கள் நியாயமான வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ, அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக எப்பயும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை வேண்டுறப்போ உங்களுக்காக வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளெஸ்டு தான், ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பாபா வந்து இன்னும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் நம்பிக்கை வந்து குறையாமல், என் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபெய்த்து வந்து அதில் குறையாமல் நீங்கள் என்னை வந்து முழுசாக நம்புகிறப்போ உங்களுக்கு வந்து அளவில்லாமல் வந்து உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸையும் உங்கள் தேவைகளையும் நான் அப்படி பூர்த்தி செய்வேன் அப்படிங்கிறார் பாபா. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணணும். ஸோ பாபா வந்து இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ உங்களுக்கான வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை, உங்கள் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய வேறு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பாபா வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் என்ன வேண்டி என்னை கேட்டுக்கிட்டாலும் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பேன். நீங்கள் என்னுடைய ஹெல்ப்பிங் ஹேண்டை வந்து எப்பயும் வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. நான் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்காக வந்து உங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்க நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. அதாவது பாபா வந்து நேரில் வர மாட்டார். அவர் வந்து வேறு மனிதர்கள் மூலியமா, இல்லை அவர் வேறு ஒரு நாய் ரூபத்தில் வரலாம், வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கான உதவிகளை வந்து செஞ்சுட்டு நமக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பாபா வந்து ஒரு நல்ல ஒரு குரு. ஸோ ஃபைனலாக பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய அளவில்லாத அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அதை வந்து நல்ல விதமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களையும் வந்து உங்கள் லைஃப்பையும் வந்து நல்லா சுபிட்சமாக அபண்டன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் அடுத்தவங்களுக்கு முடிஞ்சதையும் வந்து அவங்க வாழ்க்கையிலையும் வந்து என்ன அடுத்தவங்களுக்கு நம்மளால் என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போங்க, அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது தான் பாபா வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து குருவாக இருந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அள்ளி தெளிக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக பாபா பிரசாதமாக ஏற்றுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை பண்ணிட்டு போங்க. அது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்ப்பீங்க. கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வருவேன், வழிகாட்டுவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுடைய வேலைகள் வந்து நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மெசேஜ் தான் பைல் 1 நினச்சவங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 நம்பர் 2 நினச்சவங்களுக்கான இன்றைக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2 வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபைல் 1ஓட கொஞ்சம் ஒத்து போகுது. ஸோ பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது பைல் 2 பார்க்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சினாலும், எந்த ஒரு கோல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சாலும் அதை வந்து பாபா மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிறப்போ பாபாவுடைய உதவியை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உணர்வீங்க, நான் உங்கள் கூடவே இருக்கேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. இன்னொன்று பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களால் உங்கள் சக்திக்கு எவ்வளோ வந்து உங்கள் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில், அந்த ஒரு வேலையில், ஸோ எவ்வளோ வந்து உங்களால் உங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கான அந்த நல்ல அந்த வேலைகளை எல்லாம்
நல்லபடியாக முடித்து அதை வந்து நல்லபடியாக உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பேன், உங்கள் லட்சியங்களை வந்து அடைய வைப்பேன் அப்படின்னு வந்து பாபா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஃபைனலி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் அபண்டன்ஸையும் தான் வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பாபா மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். அது ஒன்று தான் பாபா வந்து உங்களை கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பாபாவை முழுசாக நம்பி உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறப்போ பாபாவுடைய ஹெல்ப் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் போட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸை கொண்டு வரும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பைல் 2. நெக்ஸ்ட்டு பைல் 3 போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 3 பைல் 3 நினச்சவங்களுக்கான பாபாஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பைல் 3 நினச்சவங்க மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால சஃபர் ஆகிட்டுருக்கலாம். அதாவது ரொம்ப நாள் தீராத ஒரு வியாதியோ ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகேங்களா? பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கர்மா, ஒரு அதாவது சம் பெண்டிங் கர்மா தான். ஓகேங்களா? நீங்கள் அதாவது உடலால் வந்து அந்த அந்த பீரியடுக்கு ஒரு ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் பீரியட் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த உடலளவில் இந்த கஷ்டம் பட்டு உங்களுடைய கர்மா வந்து தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து ஏற்றுக்கோங்க. நீங்கள் டெய்லி என்னுடைய பேரில் நாம ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் வந்து உங்களுடைய அந்த வியாதி வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு வந்து பாபா வந்து உங்களுக்கு சொல்கிறார். ஓகேங்களா? உங்கள் ஹெல்த்தில் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேங்களா? நீங்கள் டெய்லி வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், பாபா பேரில் நாம ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டில் போங்க. கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்ன மாற்றணும், அதாவது ஒரு மைண்ட் செட் அளவில் வேறு என்ன நீங்கள் மாற்றணும் அப்படின்றதையெல்லாம் பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுடைய இந்த சஃபரிங்லேருந்து வந்து உங்களை சீக்கிரம் வெளியே கொண்டு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேமுக்கு வர்றப்போ அதுவும் வந்து கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாபாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் நாம ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல க்யூரை கொடுக்கும். ஸோ கூடவே பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ பாபா வந்து உங்களுக்கு கூடவே இருந்து இன்னும் அவர் மேலும் வந்து ஒரு சத்குருவாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டி உங்கள் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து அவரே எடுத்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை வந்து கஷ்டமான நேரத்தில் நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப கேட்குறப்ப பாபா வந்து உங்களுக்கு வாழ்க்கையோட வழிகாட்டியாக வந்து உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்து உங்களுக்கான நிவாரணம், நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த க்யூர் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பாபா வந்து உங்களுக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி ரொம்ப கவலைப்பட வேணாம். பாபா பேரில் நாம ஜெபம் பண்ணுங்கள். வாட்டரில் வந்து அந்த பாபா ஓம் சாய்ராம் அப்படின்ற அந்த நாமம் சொல்லி சார்ஜ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே கொஞ்சம் சைலன்ஸில் இருங்க டெய்லி. ஸோ இந்த பீரியட் வந்து ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் கர்மா வந்து நீங்கள் உடலளவில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தீர்க்க வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, பாபா இருக்கார். ஓகேங்களா? தேங்க்யூ.